இங்க இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் வியாதிப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்க வார்த்தையின் நிமித்தம் நஷ்டம் அனுபவித்திருப்பீர்களே ஆனால், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தொழிலோ உங்க வார்த்தைகளினாலே பொய் இருக்குமே ஆனால், டெலிபரேட்டா ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு கணவனாரை பார்த்து ஒரு மனைவி சொல்றாங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா நீ என்ன கவனிக்கிறது இல்லை, என் பொண்ணை என் பிள்ளைய கவனிக்கிறது இல்லை. நான் சொல்றேன், இந்த பிசினஸ் உனக்கு கீழே விழும், இந்த பிசினஸ் நாசமா போகும்னு சொன்னாங்க. இந்த பிசினஸ் நாசமா போகும். உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ யாரியா? பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கவனிக்க மாட்டியா? அவர் சாப்பாடுல அவர் கொடுத்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க, அவர் பணத்துல வீட்டு வாடகை கட்டுறாங்க, அவர் பணத்துல ஈபி பில் கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க சாரி கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க வருமானத்துல தாங்க நெக்லஸ் போடுறாங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராய் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணார். அவரை பார்த்து சவால் விட்டு சொல்றாங்க, ஏதோ அவர் அன்பு கொடுத்தல, அவருக்கு பிசினஸ் அதிகமானதுல வீட்டை நேசிக்க முடியாதனால என்ன பணத்து மேல ஆரியா? உன் பிசினஸ் விழும்பாரு, எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள விழும்பாரு. சொன்ன மாதிரியே அட்டி மட்டத்துக்கு லெவலுக்கு வந்துட்டாரு.